الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا عليك القرآن وإنا له لحافظون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الجنة تشتاق إلى 4 نفر: تالي القرآن، حافظ اللسان، مطعم الجيان، صائم رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியன்கள் மீதும், தபா தாபியன்கள் மீதும், குறிப்பாக சாலிஹான நல் அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் என்றென்றும் நிகழட்டுமாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரக்காத்துஹு. அன்பானவர்களே, நாம் இந்த புனிதமான மாதத்தில், இந்த புனிதமான இரவில் சொர்க்கத்தை தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். சொர்க்கத்தை தேடக்கூடியவர்களாக நாம் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இறுதி 10 நரக விடுதலை, சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த சொர்க்கத்தை தேடுவதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இருந்தாலும் சொர்க்கம் 4 நபர்களை தேடுகின்றது. நாம் சொர்க்கத்தை தேட வந்திருக்கின்றோம். ஆனால் சொர்க்கம் 4 நபர்களை தேடக்கூடியதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்றாவது, தாலியல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர். யார் குர்ஆனை அனுதினமும் ஓதுகின்றாரோ அவரை பார்த்து சொர்க்கம் தேடுகின்றது. நீ என்னிடத்தில் வா என்பதாக சொர்க்கம் தேடுகின்றது. இரண்டாவதாக சொன்னார்கள், ஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாப்பவன். நாவை பாதுகாப்பவன், அவனையும் சொர்க்கம் தேடுகின்றது. மூன்றாவதாக முத்இமுல் ஜியான், ஏழைகளுக்கு உணவளிப்பவன், பசித்தவனுக்கு உணவளிப்பவர். நான்காவதாக சாயிமு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பவர். அன்பிற்குரியவர்களே, இந்த 4ம் நம்மளிடத்திலே இப்பொழுது இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தை தருவானாக. நாம் இந்த புனிதமான மாதத்தில் குர்ஆனை நாம் 27 நாட்களும் குர்ஆனை ஓதினோம். அதை நீங்கள் கேட்டீர்கள். அதே போல நீங்கள் குர்ஆனை வீட்டில் ஓதிருப்பீர்கள். எனவே சொர்க்கம் உங்களை தேடுகின்றது. இரண்டாவது, ஹாஃபிதுல் லிசான், நோன்பு வைத்ததின் காரணமாக நாம் நம்முடைய நாவை பாதுகாத்தோம். மற்ற கெட்ட செயல்களை நாம் செய்யவில்லை, அவதூறுகளை பேசவில்லை, பொய் பேசவில்லை, புறம் பேசவில்லை. இந்த மாதிரி தீமையான காரியங்களை விட்டும் நம்முடைய நாவை பாதுகாத்து கொண்டிருந்தோம். இந்த இரண்டாவதின் காரணமாகவும் நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. மூன்றாவதாக முத்இமுல் ஜியான், ஏழைகளுக்கு பசி கொடுப்பவன், ஏழைகளுக்கு உணவளிப்பவன், அவருக்கும் சொர்க்கம் உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள். இந்த 4 தன்மையும் நம்மிடத்திலே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திரும்பவும் கூறிக்கொள்கின்றேன், நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தை தருவானாக. அன்பிற்குரியவர்களே, சொர்க்கம் இந்த 4 நபர்களை தேடுகின்றது. முதலாவது, குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடியவர். அதாவது எப்பொழுதும் இந்த குர்ஆனை நாம் ஓதக்கூடியவர்களாக இருந்தால், அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக இருந்தால், இந்த குர்ஆன்
நாளை மறுமை நாளிலே ஷஃபாத் சிபாரிசு செய்து அல்லாஹ்விடத்திலே தண்டனை கொடுக்காத அளவிற்கு மன்றாடுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில்லாஹி அஹ்லன், அல்லாஹ்விற்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது, அல்லாஹ்விற்கு குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள். அஹ்லுல் குர்ஆன், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், யார் குர்ஆன் உடையவராக இருக்கின்றார்களோ, குர்ஆனை அனுதினம் ஓதுகின்றார்களோ அவரை பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அல்லாஹ்வை சார்ந்தவர், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த புனிதமான மாதத்திலிருந்து நாம் குர்ஆனை அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 1000 அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றது என்பதாக சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000 அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதாக. நாம் நம்முடைய காலத்தில் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மோஜிசாக்கள், அந்த அற்புதங்கள் நாம் வரலாற்றின் மூலமாக, அதாவது பயானின் மூலமாக, புக்கின் மூலமாக அந்த வரலாற்றையே அந்த மோஜிசாக்களையும் படித்திருப்போம். ஆனால் நாம் வாழக்கூடிய காலத்திலேயே அற்புதமான மோஜிசா எது என்றால் குர்ஆன் தான். இது மிகப்பெரிய குர்ஆன், இந்த மிகப்பெரிய மோஜிசாவாக அற்புதமாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை ஒரு அற்புதமாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நாம் ஏனைய அற்புதத்தை கேள்விப்பட்டிருப்போம். நாம் இந்த காலத்தில் இந்த குர்ஆனை, அல்லாஹ்வுடைய இந்த அற்புதத்தை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், நாம் காதால் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஆரம்பமாக குர்ஆனை, இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த நாளிலிருந்து நாம் குர்ஆனின் சமுதாயமாக, குர்ஆனை ஓதக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் ஓதினால் ஒரு நன்மை கிடைக்கின்றது. நன்றாக குர்ஆனை ஓதினால் ஒரு நன்மை கிடைக்கின்றது. அடுத்ததாக சொன்னார்கள், திக்கி திக்கி ஓதினால், தடுமாற்றம் செஞ்சு ஓதினால் அதற்கு 2 கூலி இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அதாவது திக்கி திக்கி ஓதுவதன் காரணமாக, மெனக்கட்டு கஷ்டப்பட்டு ஓதுவதன் காரணமாக அந்த குர்ஆன் ஓதுவதற்கு 2 நன்மை இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லிகுல்லி ஹர்ஃபின் ஹஷரத்து ஹசனா, அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதாவது அலிஃப் லாம் என்று சொன்னால் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. ஆக இந்த அலிஃப் லாம் என்பதற்கு 30 நன்மை கிடைக்கின்றது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவேதான் நாம் இந்த படிப்படியாக இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்லுகின்றார்கள், கல்புல் முஃமின் பி அர்ஷில்லாஹ், அதாவது அரிசி என்பது சிம்மாசனம் என்பது அது மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது, நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்க வேண்டும். ஆனால் மோமினுடைய கல்பில் அரிசி வருகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்றால், இந்த இதயத்தில் அல்லாஹ் தஆலா சிம்மாசனத்தை, அந்த அரிசியை பூர்த்தி விடுகின்றார். யாருடைய இதயத்தில் யார் அதிகமாக குர்ஆன் ஓதுகின்றார்களோ, யார் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவருடைய இதயத்தில் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கின்றது என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். அதே மாற்றமாக எவருடைய இதயத்தில் குர்ஆனுடைய வசனம் இல்லையோ,
குர்ஆனுடைய வசனம் எவருடைய இதயத்திலேயோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே நமக்கு சிம்மாசனம் கிடைப்பதற்கு அரிசி கிடைப்பதற்கு ஒரு காரணமாக குர்ஆன் இருக்கின்றது. எனவே அனுதினமும் கொஞ்சமாவது நாம் தினந்தோறும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குர்ஆன் இறங்க இறங்க ஆயத்து இறங்க சஹாபாக்கள் எல்லாம் உடனே மனனம் செய்தார்கள். அந்த மனனத்தின் மூலமாக தமக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த குர்ஆனின் மூலமாக தீர்வு கண்டார்கள் என்பதாக சரித்திரம் கூறுகின்றது. எனவேதான் இந்த குர்ஆன் என்பது ஒரு அற்புதம். அந்த அற்புதமான இந்த குர்ஆனில் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தோல்வாக எல்லா விதமான தீர்வுகளும் இந்த குர்ஆனிலே இருக்கின்றது என்பதை நாம் சற்று விளங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனால் தான் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. யார் குர்ஆனை கற்றுக்கொள்கிறாரோ, அவர் மற்றவருக்கு யார் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாம் குர்ஆனை அனுதினமும் ஓதக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதயம் துருப்பிடிச்சு விடும் என்பதா சொன்னார்கள். அதாவது எவ்வாறு இரும்பு துருப்பிடிக்குமோ அதை போன்று உங்களுடைய இதயமும் துருப்பிடித்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், துருப்பிடிப்பது என்பது நம்முடைய உள்ளத்திலே நல்ல விஷயங்கள் பதியாமல் தீமையான விஷயங்கள் பதிகின்ற பொழுது பொறாமை, புறம், பொய் சொல்வது, இது போன்ற தீமையான காரியங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஒவ்வொரு குற்றத்திற்கும் உள்ளத்திலே கருப்பு புள்ளி விழுந்து விடுகின்றது. அந்த கருப்பு புள்ளி அதிகமானதன் காரணமாக இந்த மனிதன் நன்மை செய்வதை விட்டும் தவிர்த்து தீமையின் பக்கம் சாய்ந்து விடுகின்றான். எனவேதான் அவனுடைய இதயம் துருப்பிடித்து விடுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உள்ளத்திலே துருப்பிடிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது அப்பொழுதுதான் சொல்கின்றார்கள், அதாவது கஸ்ரத்துன் திக்ருல் மௌத்தி திலாவத்துல் குர்ஆன். அதிகமாக மௌத்தை நினைக்க வேண்டும். மௌத்தை நினைக்கின்ற பொழுது நாம் தீமையான காரியம் செய்வதற்கு ஒரு தடையாக இருக்கும். பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது செய்யாமல் இருப்பதற்கு ஒரு அச்சம் ஏற்படும். எனவேதான் அதிகமாக நாம் மௌத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இந்த இரண்டும் செய்தால் இந்த உள்ளத்திலே துருப்பிடிக்காது என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய செயல்கள் அனைத்தும் நின்று விடுகின்றது. அதாவது அவர் செய்த நல்லமல்களை தவிர அவர் செய்த நல்லமல்கள் தான் அவருடைய கபருக்கு வந்து சேரும். மக்கள் எல்லாம் அந்த மௌத்தை, அந்த ஜனாசாவை வைத்ததற்கு பிறகு, குழியில் வைத்ததற்கு பிறகு, மண்ணை மூடியதற்கு பிறகு, அந்த மக்கள் எல்லாம் 40 அடி எடுத்து வைத்ததற்கு பிறகு முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய மலக்குகள் கருப்பு நிறத்தில் வருகை தருகின்றார்கள். வந்து கேள்வி கேட்கின்றார்கள், மன் ரப்புக ஒமா தீனுக ஒமன் நபியுக ஒமா கிபிலத்துக. உன்னுடைய ரப்பு இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய இறை தூதர் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய திசை எது என்பதாக கேள்வி கேட்கின்றார்கள். அந்த மவுத்து
அந்த மோத்தா போன அந்த நபர் நல்லமல் செய்திருந்தால் அவர் பதில் சொல்லிவிடுவார். பதில் சொல்லிவிட்டால் அந்த மலக்கு சொல்லிவிடுவார், நீ இப்பொழுது பதில் சொல்லிவிட்டாய், புது மாப்பிளையை தூங்குவதை போன்று நீ தூங்கிக்கொள் என்பதாக சென்று விடுவார். அதே மாற்றமாக அந்த நபர் இந்த பதில் சொல்லவில்லை என்றால், அதாவது மன் ரப்புக என்று கேட்கின்ற பொழுது லா அதிரி என்பதாக எனக்கு தெரியாது என்று சொல்கின்றார். ஒமா தீனுக்க லா அதிரி எனக்கு தெரியாது, ஒமன் நபியுக்க லா அதிரி எனக்கு தெரியாது என்பதாக எந்த பதிலும் அவன் சொல்லவில்லை என்றால் அவருக்கு அந்த கபூரில் இருந்தே அவருக்கு வேதனை ஆரம்பமாகின்றது. அவருடைய வேதனை அந்த கபரின் மூலமாக ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அவர் நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காரணமாக ஆகிவிடுகின்றது. எது பதில் சொல்லவில்லை என்றார். அதே சமயம் பதில் சொல்லவில்லை இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார், குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கின்றார், அனுதினமும் குர்ஆனை ஓதுகின்றார். அப்படி என்றால் அந்த குர்ஆன் அந்த நபருக்கு சிபாரிசு செய்கின்றது. நீ எந்த ஒரு வேதனையும் கொடுக்க கூடாது, என்னை நீ ஒரு தினமும் ஓதினார் என்பதாக குர்ஆன் சர்ச்சை செய்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல மறுமை நாளிலும் தீமையானவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் இன்னென்ன காரியங்களில் ஈடுபட்டு விட்டேன், சிறிது காலம் என்னை உலகத்திற்கு அனுப்பிவிடு, நான் நல்ல அமல் செய்து வருகின்றேன், உன்னுடைய கட்டளைக்கு நான் செவிமடுக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், ஃபதுகு அஸாபல் குல்தி பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த அந்த அமலின் காரணமாக இந்த அதாபிலே நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிடுவார்கள். அந்த சமயத்திலும் கூட எவர் குர்ஆனை ஓதிருக்கின்றாரோ, எவர் குர்ஆனை அனுதினமும் ஓதுகின்றாரோ, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆயத்து அந்த குர்ஆன் சர்ச்சை செய்து எந்த விதத்திலும் அதாபு கொடுக்கக்கூடாது என்பதாக சிபாரிசு செய்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு, எவர் ஒருவர் குர்ஆனை ஓதுகின்றாரோ, எவர் ஒருவர் குர்ஆனை அனுதினம் ஓதுகின்றாரோ அவருக்கு மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கின்றது அந்த தோழருக்கு என்பதாக அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவேதான் இந்த புனிதமான இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. இந்த புனிதமான இரவில் சுபு வரைக்கும் நமக்காக நம்முடைய மலக்குமார்கள் நமக்காக பாவமன்னிப்பு தருவதற்காக துஆ செய்து வந்திருக்கின்றார்கள். இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள், பல மலக்குமார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் என்னென்ன தீமையான காரியம் செய்தோமோ அதையெல்லாம் மன்னித்து இன்றைய தினத்தில் இருந்து நாம் அனுதினமும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அனுதினமும் டெய்லி யாசின் ஓதக்கூடியவர்களாக, மகரிபிலே வாக்கியா ஓதக்கூடியவர்களாக நாம் அனுதினம் ஓதக்கூடியதாக இருப்போமேயானால் அல்லாஹ் தாலா இந்த குர்ஆன் நமக்கு மறு உலகத்திலேயும் கபரிலேயும் நமக்கு சிபாரிசு செய்கின்றது என்று ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொன்ன வாக்கின் மூலமாக நமக்கு அறிய முடிகின்றது. எனவே இந்த இரவில் இருந்து நாம் குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த குர்ஆனின் மூலமாக முஹையிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் 2 வயது இருக்கும் பொழுதே அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். எவராவது ஒரு குர்ஆனை ஓதினால் இது குர்ஆன் ஆயத்து என்பதாக சொல்வார்களாம். ஏனென்றால் அவருடைய தாயார் இவர்கள் கர்ப்பகாலத்தில் இருக்கும் பொழுது, தாயுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது அவருடைய தாயார் அனுதினமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குர்ஆனுடைய ஓசையை கேட்டு இவர்கள் அங்கிருந்தே குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள் என்பதாக அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்கின்றார்கள். அதே போல இந்த குர்ஆன் இருக்கின்றதே, பெரிய மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுத்து
வழிகேட்டிலிருந்து தவிர்த்து நல்வழிக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது. ஃபுலைல் இப்னு இயால் என்ற பெரிய மகான், ஃபுலைல் இப்னு இயால் என்ற பெரிய மகான் இருந்தார்கள். அவர் பெரும் திருடராக, தீமை செய்யக்கூடியவராக இருந்தார். பிற்காலத்தில் ஒரு தெருவழியா சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி அலம் யஹ்னில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் என்று ஓதிக்கொண்டிருக்கின்றார். அதாவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கின்றது, நீங்க அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா என்ற கருத்தில் சொல்லுகின்ற பொழுது வழியிலே சென்ற அந்த ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த ஆயத்து உடனே தன்னுடைய நெஞ்சில் பட்டுவிட்டது. அல்லாஹ்வுடைய அச்சம் அதிலிருந்தே அவருக்கு ஆரம்பித்து விட்டது. அதன் காரணமாக, அந்த ஒரு ஆயத்தின் காரணமாக இவர்கள் ஒரு பெரும் மகானாக ஆனார்கள் என்பதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே நமக்கு ஒரு வரலாற்றில் சொல்லுகின்றார்கள். எனவே நாம் இந்த ரமதானை போன்று மற்ற 11 மாதங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனுடைய சமுதாயமாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய சமுதாயமாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நான் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு அல்லாஹ்வுடைய கிருபையினால் 22 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து தொழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா நான் தொழ வைப்பதை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பாரமாக அனைத்து நன்மையும் உங்கள் அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், எனக்கும் கிடைக்க வேண்டும். அந்த ஒரு 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 ஆசையின் காரணமாக, ஒரு ஈர்ப்பின் காரணமாக இந்த நம்முடைய நிர்வாக பெருமக்கள் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு வருஷம் தொலை வைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே நிர்வாக பெருமக்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சிறந்த நற்கூலியை உங்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வழங்குவானாக. அடுத்து 30 நாளும் 27 நாளும் தொடர்ந்து தொழக்கூடிய அந்த தொடர்ந்து தொல்ல மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கொடுப்பானாக என்று நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. போதுமண்ணா போதுமண்ணா இது போதும்ல பள்ளியின் துணை இமாம் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். பள்ளியின் துணை இமாம் அவர்கள் பள்ளியின் துணை இமாம் அவர்களுக்கு சாரதி மாணவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். பிஸ்மில்லாஹ்.